வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு காலையில் எந்திரிக்கிற டைமிங்ல ஒரு சின்ன சேஞ்ச். இன்னைக்கு மார்னிங் செஷனை கிளைண்ட் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால அந்த ஒரு மணி நேரத்தை தூக்கத்தில் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு எல்லாரும் மாதிரி எனக்கும் தூங்கி எந்திரிக்கும் போது எந்திரிக்கவே பிடிக்காது தான். ஆனா என்ன பண்றது, பொழப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்காக எந்திரிச்சு தான் ஆகணும். பெட்ரூம்ல இருந்து எந்திரிச்சுன்னா நேர கிச்சனுக்கு தான் வருவேன். முதல் வேலையை கெட்டில் சுடு தண்ணி ஆன் பண்ணிட்டு என்னோட ஹைட்ரேஷனுக்கு தண்ணியும் குடிச்சிருவேன். பிறகு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கான முன் வேலைகள். எப்போ 12 முட்டைக்கு வேட்டு வச்சுச்சோ அப்பவே இந்த டப்பாவையும் மாத்திட்டேன். கண்டெய்னர் மாதிரி இல்லாம ஒரே ஒரு பெரிய டப்பாவா வாங்கி வச்சிருக்கேன். தேவைப்படுற முட்டைகளை எடுத்துக்கிட்டு அழுங்காம குலுங்காம திரும்பி உள்ள வச்சுட்டு எடுத்து வச்ச முட்டையை உடச்சும் ஊத்திட்டேன். இந்த பக்கம் முட்டை வெந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கத்துல ஆம்லா ஜூஸையும் ரெடி பண்ணியாச்சு. முட்டை ரெடியான உடனே ஆம்லா ஜூஸை குடிச்சிட்டு கையோட பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு வீட்லயே சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ரெயினிங்க்கு போயிட்டு வர வழியில இன்னைக்கு மாம்பழம் வாங்குறதுக்கு வந்தேன். வருஷம் இந்த மாம்பழம் வாங்குறதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கோ அதே மாதிரி எனக்கு தலைவலியும் இருக்கு. என் ஒய்ஃபுக்கு மாம்பழம் காய் வாட்டா தான் பிடிக்கும். நானும் வெக்கமே இல்லாம கடைக்கு போயிட்டு நல்லா காயா இருக்கிற மாம்பழத்தை கொடுங்கன்னு கேட்பேன். இன்னைக்கு கேவலமா மேல கீழே ஒரு லுக் விடுவான் பாருங்க. இதுக்கு நீ மாங்காவே வாங்கிட்டு போயிடலாம் தம்பின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா காய் வாட்டமா மாம்பழத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்குள்ள வருஷம் இப்படி அசிங்கப்பட்டு தான் இருப்பேன். அந்த வேலையை புரோட்டீன் சத்தியம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு போயாச்சு. ஆஃபீஸில் எடுத்துகிட்டு போன ரைஸ் புரோட்டீன் ஃபைபர்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் வேலையில் ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு கிளம்பி வீட்டுக்கும் வந்து சேர்ந்துட்டேன். வீட்டுக்கு வந்து சேரும்போது கிட்டத்தட்ட 10 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஜிம்முக்கும் போகிறேன். ப்ரீ ஒர்க் அவுட் மீலுக்கு ஆப்பிளும் பிளாக் காஃபியும் குடிச்சிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்ஸ்டாகிராம் டிஎம்ல எதுக்கு ப்ரோ 10 மணிக்கு மேலே தான் ஜிம்முக்கு போறீங்கன்னு ஒரு கேள்வி. கன்சிஸ்டன்சி வீடியோக்காக தான் ஜிம்முக்கு போறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. நான் காலையில் ஒரு வேலை சாயந்தரம் ஒரு வேலை பார்க்கறதுனால எனக்கு 2 விதமான ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்கும். எல்லா மனுஷங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. சில பேர் சரக்கு கூட அடிப்பாங்க. ஆனா நமக்கு எந்த பழக்கமும் இல்ல. என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஜிம் மட்டும் தான். ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணுன்றதுக்காக சும்மா தண்ணி அடிச்சுட்டு சுத்தி நிற்கிறதோ இல்ல கண்ட மெனிக்கு ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் பண்றதை விட லேட் நைட் ஜிம்முக்கு போறது நல்ல விஷயம் தான். இப்படி லேட் நைட் ஒர்க் அவுட் பண்ணி தான் என் உடம்பையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நண்பர்களே. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா யாருமே ஃபாலோவே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓட்டு போறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி என்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியம் தான். அதனால இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல ஒரு ஃபாலோ தட்டி விட்டுக்கோங்க. வரட்டா, டட்டா, பை.